எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடுகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவார் திருவிடுகளை போற்றி. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பெய்யாமல் மக்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் மழை, பெய்து மக்களின் வாழ்வை செம்மைப்படுத்துவதும் மழையே. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகான் அருளிய தெய்வத்தின் குரல். கர்மாக்களுக்கெல்லாம், நம்முடைய கர்மாக்களுக்கெல்லாம் பலன் தருகிற பலதாதாவான ஈஸ்வரன் நம் பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து தீர்த்து வைத்த பிறகுதான் நமக்கு அந்த பேரின்ப நிலையான அத்வைத நிலையான பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்கிற அந்த அத்வைத நிலையை, அந்த சாஸ்வதமான பேரின்பத்தை நமக்கு கிடைக்க முடியும். அதாவது நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் தீர்ந்து போனாதான் அந்த அத்வைத நிலையை, அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்கிற அந்த அத்வைத நிலையை நம்மால் எட்ட முடியும். பாவத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்றால், புண்ணியத்தால் தான் பாவத்தை தீர்த்து கொள்ள முடியும். ஒரு ஜென்மாவில் இவன் பண்ணின பாவங்களை இன்னொரு ஜென்மாவிலாவது தீர்த்து கொள்ளட்டும் என்கிற மகா கருணையால் தான் ஈஸ்வரன் நமக்கெல்லாம் மீண்டும் ஒரு பிறவியை கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த புது ஜென்மாவில், இந்த புது பிறவியில் பழைய பாவங்களுக்கு நிவர்த்தியாக புதிய புண்ணியங்களை பண்ணாமல் இருப்பதோடு இப்பொழுதும் வேறு புதிசாக பல பாவங்களை செய்து மூட்டையை பெரிதாக்கிக் கொள்கிறோம். இந்த நமது மனித பிறவியில் போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாக்களை தீர்ப்பதற்கு புண்ணியத்தை செய்யாமல் நாம் மேலும் பாவம் செய்து பாவ மூட்டைகளை நாம் மேலும் மேலும் சேர்த்துக் கொள்கிறோம். இப்படி பாவங்களை பெருக்கிக் கொள்ளாமல் அவற்றை கரைத்து கொள்வதற்காகத்தான் ஆச்சாரியால் கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்துக்கு அங்கமாக வைத்தார். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்கிற அந்த ஞான நிலை, எடுத்துனே அந்த ஞான நிலை எல்லோருக்கும் வருவது கடினம். ஆக கடமை, பக்தி, இந்த பாதை மூலமா அந்த ஞான நிலையை நாம் அடைய வேண்டும். தினமும் கோவிலுக்கு போறது, தினமும் பூஜை பண்றது, தினமும் தியானம் பண்றது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 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 அந்த ஞான நிலையை நாம் அடைய வேண்டும். நமக்குன்னு நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கடமைகள் பக்தி, இதன் மூலம் இதை தினமும் நாம் செய்து வர அந்த பகவான், அவனை நினைத்து நினைத்து இதை செய்து வர அந்த பகவானும் நாமும் ஒன்று என்கிற ஞான நிலையை நாம் எளிதில் அடையலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெயஹிந்த்.